பைத்தானில் நெஸ்டட் if else ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் if else ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நெஸ்டட் if else ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். நெஸ்டட் if elseனா ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்கும், இஃபுக்குள்ளே இஃப் நிறைய இஃப் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நெஸ்டட் if else ஸ்டேட்மெண்ட். அதாவது மோர் தேன் ஒன் if else ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது நெஸ்டட் if else ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் லூப்ஸ் தெரியுமா, லூப்ஸ் ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அது பேர் நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா இஃப்ல வந்து எப்பயுமே ஒரு கண்டிஷன் இருக்கும். அண்ட் இந்த இஃப்குள்ளே இன்னொரு இஃப் இருக்குதுன்னா வந்து இது நெஸ்டட் இஃப். ஆல்ரைட், ஸோ இதெல்லாம் வந்து நெஸ்டட் இஃப். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கலாம். ஸோ இஃப் பிரிண்ட் சம்திங் அண்ட் இந்த இஃப்க்கு வந்து அந்த நெஸ்டட் இஃப்க்கு வந்து ஒரு எல்ஸ் இருக்கலாம். அண்ட் அவுட்டர் இஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் வந்து இங்கே இருக்கும். ரைட், ஸோ அதாவது இங்கே என்ன ஆகுதுன்னா ஸோ பாருங்கள் இப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா ஸோ ஒரு நெஸ்டட் அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் உள்ளே இருக்கிறது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் எல்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் தென் அவுட்டர் எல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது என்ன மீனிங்னா இந்த அவுட்டர் இஃப் பாருங்கள். இந்த அவுட்டர் இஃப் வந்து சப்போஸ் இந்த அவுட்டர் இஃப் வந்து சப்போஸ் இந்த அவுட்டர் இஃப்ல வந்து நான் பிரிண்ட் எடுத்துடுறேன். ஸோ சப்போஸ் இந்த அவுட்டர் இஃப் வந்து இந்த அவுட்டர் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த நெஸ்டட் லூப்குள்ளே போகும், நெஸ்டட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போகும். அதே சப்போஸ் வந்து இந்த அவுட்டர் இஃப் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்டர் எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுதான் மீனிங். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே வந்து சப்போஸ் நம்மளோட அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, நெஸ்டட் இஃப் எல்ஸ் இதுக்கு வரும். ஸோ இந்த நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப்ல இருக்கிற பிரிண்ட் ஆகும். அதே வந்து இந்த நெஸ்டட் இஃப் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த நெஸ்டட் எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ரைட், ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் இப்போது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ அது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். அதாவது above 18 இயர்ஸாக இருக்கணும், ஈக்குவல் டு ஆர் above 18 இயர்ஸாக இருக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 இயர்ஸாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு நெஸ்டட் இஃப் எல்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் செக் பண்ண போகிறேன் இப்போது இஃப் வெதர் த ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 நான் செக் பண்ணுறேன். ரைட், ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த ஏஜுங்கிறது ஒரு வேரியபிள். இந்த ஏஜை வந்து நான் வந்து யூசர் இன்புட் மூலமா வாங்க போகிறேன். சப்போஸ் இது above 18 இருக்குதுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ஒரு இஃப்ல செக் பண்ண போகிறேன். வெதர் இஸ் ஏஜ் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 30 செக் பண்ண போகிறேன். சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் you are eligible for the job. You are eligible for the job. ரைட், you are eligible for the job. அதுவே வந்து இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்போஸ் நம்மளோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து லெஸ் தேன் 30 இல்லை, above 18 இருக்குது. பட் ஆனால் வந்து ஏஜ் வந்து லெஸ் தேன் 30 இல்லைன்னா என்ன ஆகும்னா நான் வந்து மறுபடியும் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் you are not eligible. You are not eligible. Right, you are not eligible for the job. ஸோ இப்போ நான் அவுட்டர் எல்ஸில் என்ன போட போகிறேன்னா அவுட்டர் எல்ஸ் எதுக்குன்னா சப்போஸ் நம்மளோட ஏஜ் வந்து லெஸ் தேன் 18 இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அவுட்டர் எல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அவுட்டர் இஃப் வந்து செக் பண்ணுது வெதர் அவர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 செக் பண்ணுது. அது வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா வந்து அந்த நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போகுது. நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏஜ் வந்து 30க்குள்ளே இருக்கான்னு பார்க்குது. சப்போஸ் அந்த ஏஜ் வந்து 30க்குள்ளே இல்லை 30க்கு மேலே இருக்குதுன்னா இந்த நெஸ்டட் எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு. ஸோ அகெயின் வந்து நான் அவுட்டர் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், எலிஜிபிள் ஃபார் த ஜாப். ரைட், ஃபார் த ஜாப். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஏஜ் வேரியபிளை வந்து நான் வந்து வெளியே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஏஜ் வந்து நான் யூசர் இன்புட்டாக வாங்குறேன். ஸோ யூசர் இன்புட்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கலினா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம ஏஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்டீஜர். ஸோ அதனால் நான் வந்து இன்டீஜராக டைப் காஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் ஏஜ். ரைட், என்டர் ஏஜ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஐ வில் ஜஸ்ட் ரன் திஸ் கோட். ஸோ ஏஜ் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஏஜ் வந்து 20 என்டர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஜாப்னு வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போது
நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் இஃப் வந்து செக் ஆகுது வெதர் ஏஜ் இஸ் கிரேட்டர் than equal to 18 செக் பண்ணுது. ஆப்வியஸாக வந்து 20ங்கிறது வந்து கிரேட்டர் than equal to 18. ஸோ அதனால வந்து இந்த இன்னர் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போகுது. ஸோ இன்னர் இஃப் செக் பண்ணுது. இன்னர் இஃப்ல வந்து ஏஜ் வந்து லெஸ்ஸர் than equal to 30 செக் பண்ணுது. ஸோ லெஸ்ஸர் than 30 equal to செக் பண்ணும்போது 20 வந்து 30க்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஜாப்னு வருது. அதுவே சப்போஸ் நான் இன்புட் வந்து இப்போ இன்புட் வந்து நான் வந்து 17 கொடுக்குறேன். ஸோ 17 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஜாப்னு வருது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த அவுட்டர் இஃப் வந்து செக் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுது. ஈக்குவல் டு ஆர் 18க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுது. ஆனால் நம்ம ஏஜ் வந்து 17 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து இந்த அவுட்டர் எல்ஸ் பிரிண்ட் ஆகிடும். அவுட்டர் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அவுட்டர் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் வந்து வந்துடும், ரைட்? அதனால் வந்து இந்த அவுட்டர் எல்ஸில் இருக்கும் அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் ஏஜ் வந்து இப்போது 31 கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ 31 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஜாப்னு வருது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறோம். ஸோ ஏஜ் இஸ் கிரேட்டர் than 18 செக் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக வந்து 31 இஸ் கிரேட்டர் than 18. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே செக் பண்ணுறோம். இன்னர் ஸ்டேட்மெண்ட்ஸில் செக் பண்ணுறோம். அதாவது நெஸ்டட் இஃப் எல்ஸில் செக் பண்ணுறோம். ஏஜ் வந்து லெஸ்ஸர் than equal to 30 செக் பண்ணுறோம். 31 வந்து ஆக்சுவலி இட் இஸ் கிரேட்டர் than 30. இட்ஸ் நாட் ஆக்சுவலி லெஸ்ஸர் than 30. அதனால் வந்து இந்த நெஸ்டட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஜாப்னு பிரிண்ட் ஆகும். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய இஃப் எல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 லேயர்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்டர் இஃப் எல்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதுக்குள்ளே வந்து ஒரு இன்னர் இஃப் எல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்னர் இஃப் எல்ஸ்லேயே வந்து இன்னும் இஃப் எல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் பொறுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இஃப் எல்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். பட் ஆனால் இந்த நிறைய இஃப் எல்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது என்ன கன்ஃபியூஷன் நான் வந்து காமிச்சிட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போது. ஸோ அது என்ன இதுன்னு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு வேரியபிள் ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ட்ரூன்னு டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வேரியபிள் வந்து ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறேன், ரைட்? ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் ஏ அண்ட் பி, இஃப் ஏ அண்ட் பியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ஐஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன், ரைட்? ஐஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஐஸ். அதே வந்து எல்ஸில் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா க்ரீம் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் க்ரீம். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பேசிக்காக இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணுது. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கேன் ட்ரூன்னு, அண்ட் பி வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரூ அண்ட் ஆஃப் ஃபால்ஸ் பண்ணோன்னா என்ன வரும்? அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன வரும்? ட்ரூ ஃபால்ஸ். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடும், அதனால க்ரீம் பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் க்ரீம் வந்துருச்சு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ லெட் திஸ் ப்ரோக்ராம் பி. ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு ப்ரோக்ராம் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் கண்டுபிடிங்க பார்ப்போம். இஃப் ஏ print if a print ice. Okay, sorry, if a and இன்னொரு nested if போடுறேன் இதில். if a if b print ice. ஓகே, எல்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட்டர் எல்ஸ் நான் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த செகண்ட் ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த செகண்ட் ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு தட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ட்ரூ, ஏ வந்து ஆக்சுவலி ட்ரூவாக தான் இருக்குது. இஃப் ஏங்கிறது ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நெஸ்டட் இஃப் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ரன் பண்ணி பார்த்தா எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு க்ரீம் பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி செகண்ட் ப்ரோக்ராம்லேயும் க்ரீம் பிரிண்ட் ஆகணுமே நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா
இந்த செகண்ட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த ஃபஸ்ட் அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஏங்கிறது வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வருது. நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இந்த பி செக் பண்ணுது. இஃப் பி வந்து பி வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பி வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, அதாவது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை, அதனால ஐஸ் பிரிண்ட் ஆகாது. நீங்கள் நினைப்பீங்க இந்த க்ரீம் பிரிண்ட் ஆகிடும்னு நினைப்பீங்க, கரெக்டாக. ஆனால் க்ரீம் பிரிண்ட் ஆகாது. ஏன் பிரிண்ட் ஆகாதுன்னா பிகாஸ் நம்மளோட இந்த இஃப் ஏவும் ட்ரூவாக இருக்குது, இந்த இஃப் பியும் ட்ரூவாக இருக்குது, இஃப் பி ஃபால்ஸாக இருக்குது. சப்போஸ் இங்கே ஏதோ ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இங்கே ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஐ வில் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா சும்மான்னு டைப் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் சும்மான்னு டைப் பண்ணுறேன். இந்த சும்மா வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்கள். இப்போது பாருங்கள், சும்மா பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் நான் முன்னாடி காமிச்ச ப்ரோக்ராமில் என்ன இருந்துச்சு, ப்ரோக்ராமில் இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குல்ல. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க க்ரீம் பிரிண்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் க்ரீம் ஏன் பிரிண்ட் ஆகாதுன்னா பிகாஸ் இந்த க்ரீம் இருக்கிற எல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இருக்குது. அதாவது அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சேர்ந்த எல்ஸ் தான் இந்த இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து தனியாக எல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதனால வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து எதுவுமே அவுட்புட் வராது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் ஏ அண்ட் ஆஃப் பி இருக்குது. ரைட், ஏ அண்ட் ஆஃப் பி, அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் எதர் ஏ இல்லைனா எதர் பி வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த என்டையர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடும். பட் ஆனால் செகண்ட் ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப்பில் ஏ வந்து ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து இந்த இன்னர் இதுக்கு வரும். நெக்ஸ்ட் தனியாக பி ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஐஸ் பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற கேஸ் என்னது, ஏ வந்து ட்ரூவாக இருக்குது, பி வந்து ஃபால்ஸாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகாது. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ப்ரோக்ராமில் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல. நிறைய பேர் வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் செகண்ட் ப்ரோக்ராம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஒர்க் ஆகும், ரெண்டுமே சேம் அவுட்புட் தான் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அதுதான் கிடையாது. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நிறைய டைம் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது இந்த ஒரு மிஸ்டேக் வந்து நிறைய டைம் நானே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ரைட், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, இப்போ பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸ் வந்து தமிழில் வந்துட்டுருக்கு. ரைட், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்ப்போம். ஸோ வில் see you in the next video again. Until then, bye.